வெல்கம் டு ஸ்மார்ட் இன்வெஸ்ட்மெண்ட் டிப்ஸ். இன்றைக்கி பல பேர் வாங்குகிற சேலரி ஒரு வாரத்துலேயே செலவாயிடுது, இது எப்படி சேவ் பண்ணுறது, எங்கே போய் இன்வெஸ்ட் பண்ணுறது அப்படின்னு கேட்குறாங்க. வீடியோவில் பணம் எப்படி நமக்கு தெரியாமையே நிறைய லீக் ஆகுது, அதாவது வேஸ்ட் ஆகுது அப்படிங்கிற பற்றியுமே, எப்படி பணத்தை கரெக்டாக மேனேஜ் பண்ணால் பணம் நம்மளை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு பதிலாக பணத்தை நம்ம எப்படி கண்ட்ரோல் பண்ணலாம் அப்படிங்கிறது டீட்டெயிலாக பார்க்கலாம். வீடியோ சேலரி வாங்க மட்டும் இல்லாமல் பிஸ்னஸ் பண்ணுறவங்க, மிடில் கிளாஸ் எல்லாத்துக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கேர்ஃபுல்லாக கடைசி வரைக்கும் பாருங்கள். என்னதான் ப்ராப்ளம் அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம ஓரளவுக்கு ஏர்ன் பண்ணுறோம், ஆனால் சேவிங்ஸே இல்லை. இது நிறைய பேர்த்தோட கேள்வியாக இருக்குது. நம்ம பணம் மாத கடைசிக்குள்ளே, சில பேர் மாத பாதியிலேயே முடிஞ்சு போகுது. எதனால்? பணமே இல்லாத மாதிரி ஃபீலிங் எப்படி இருந்துகிட்ருக்கு. எதனால்? சரி, சம்பளம் இருந்துமே சேமிப்பு இல்லை. இதில் இன்றைக்கி என்னங்க அதை பார்க்க போகிறோம். மெயின் ப்ராப்ளம் பார்த்தோம்னா, இன்கம் இல்லை அப்படிங்கிறது பெரிய ப்ராப்ளமாக கூட இல்லை, ஆனால் பணம் நிறையா லீக் ஆகுது, அதாவது வேஸ்ட் ஆகுது. அதான் பார்க்க போகிறோம். சரி, சின்ன சின்ன செலவு தானே அப்படின்னு நினைக்கிறோம். எல்லாம் சேரும்போது பெரிய செலவாக இருக்குது. அதையே நீங்கள் அதை பார்க்கலாம். பணம் கசியுதே அப்படிங்கிறது தான் பிரச்சனை. சரி, இதெல்லாம் அவாய்ட் பண்ணோம்னா 7 மிஸ்டேக்ஸ் அவாய்ட் பண்ணணும். என்னென்ன மிஸ்டேக்குங்கிறத ஃபஸ்ட் ஒவ்வொன்றா பார்க்கலாம். ஃபஸ்ட் அன்ட்ராக்ட் ஸ்மால் எக்ஸ்பென்சஸ், சிறிய செலவுகள் நம்ம நோட்டீஸ் பண்ண கூட மாட்டோம். 50 ரூபா 100 ரூபா அந்த மாதிரி நிறைய போயிட்டே இருக்கும். ஃபஸ்ட்டு பணமாக எடுத்து செலவுன்னா 50 ரூபா 100 ரூபா அப்படிலாம் நமக்கே தெரியும். ஒரு 500 ரூபா பாக்கெட்டில் இருந்துச்சு, எல்லாம் செலவு பண்ணிட்டு அப்படின்னு. இப்போ யூபிஐ வந்ததுக்கப்புறம் பணம் செலவாகிட்டே இருக்கும், அது ஆகிட்டே இருக்குது. ஆனால் யூபியில் ஒரு பக்கம் 50 ரூபா 100 ரூபா 700 ரூபா 800 ரூபா அப்படி செலவாகிட்டு இருக்குது. டோட்டலாக பார்க்கும்போது செலவு அதிகமாகிட்டே போகுது. இது நம்ம கரெக்டாக எவ்வளோ செலவாச்சுன்னு கூட கரெக்டாக தெரியறதில்ல. மாத கடைசியில் பார்க்கும்போது தான் தெரியுது. ஸோ சின்ன செலவு பெரிய இழப்பை ஏற்படுத்துது. ரெண்டாவது மிஸ்டேக்கு ஃபுட் அண்ட் டெலிவரி, ஈட்டிங் அவுட்டு. வீட்டில் சாப்பிட்டோம்னா, வீட்டில் ஒரு 4 பேர் இருக்கிற குடும்பத்துக்கு அதிகபட்சம் 200 ரூபாய்க்குள்ளே தான் செலவாகும். வெளியே போய் சாப்பிட்டோம்னா ஒரு 1000 ரூபா செலவாகும். இதை ஆர்டர் பண்ணி சாப்பிட்டோம்னா, ஆர்டர் வீட்டிலே இப்போ ஆப் நிறையா வந்துச்சு. ஆப்பில் ஆர்டர் போட்டால் வீட்டுக்கே டெலிவரி கொண்டு கொடுத்துட்றாங்க. மினிமம் 30% சார்ஜ் பண்ணுறாங்க எக்ஸ்ட்ரா. ஸோ 1300 ரூபா ஆகுது. ஸோ 200 முடிக்க வேண்டிய செலவு நமக்கு 1300 ரூபா ஆகுது. இது என்னோட டெய்லி ஏதோ ஒரு ரேர்னா கூட பரவாயில்ல, இது நிறைய பேர் டெய்லி ஹேபிட் ஆகிடுது. ஸோ ஆர்டர் பண்ணி சாப்பிட்றது அப்படிங்கிறது ஈஸியாகவும் இருக்குது, நார்மல் ஆகிடுச்சு நிறைய பேர். இது இந்த ஸ்பெண்டிங் ரொம்ப அன்னோட்டிஸ் ஆகிடுது. இதை பற்றி பெருசாக கண்டுக்கிறது இல்லை. சாப்பிடத்தானே செஞ்சோம், என்ன செலவு பண்ணிட்டே பண்ணிக்கிறோம். ஆனால் இதே ஒரு பெரிய செலவாக ஆயிடுது. வெளியே சாப்பிட்றது பழக்கமாகிடுது. சரி, சின்ன ஆர்டர் தானே அப்படின்னு கூட சில சமயம் நினைக்கிறோம். ஒரு 200-300 ரூபாய்க்கு தான் ஆர்டர் போட்டிருப்போம். சின்ன தான் செலவாக இருக்கும். ஆனால் இதே ரிப்பீட் ஆகும்போது ஒரு 200-300 ஆகுது. 300ன்னு சொல்லி 10 தடவை ஓட்டோம்னா இதே 3000 ஆகிடுது. அதே மாதிரி மந்த்லி காஸ்ட் ஆயிரக்கணக்கில் அதிகமாகிடுது. ஸோ சின்ன செலவு பெருசாக மாறுது. சரி, அன்யூஸ் சப்ஸ்கிரிப்ஷன். இப்போ சப்ஸ்கிரிப்ஷன் நிறைய வந்துருச்சு. நிறைய ஓடிடி சினிமா எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணி பார்க்குறாங்க. அது நிறைய சாஃப்ட்வேர்ஸு அந்த மாதிரி நிறைய சப்ஸ்கிரிப்ஷன் வந்துருச்சு. சப்ஸ்கிரிப்ஷன் ரொம்ப சீப் ரேட்டாக சொல்லுவாங்க. ஒரு 1000 ரூபா இருக்கிற சப்ஸ்கிரிப்ஷன் 90 ரூபாய்க்கு தரம்பாங்க. நம்ம கம்மி தானே அப்படின்னு சப்ஸ்கிரைப் பண்ணுவோம். சில ஒரு மாதம் ஃப்ரீ, 2 மாதம் ஃப்ரீன்னு சொல்லுவாங்க. அப்படி ஃப்ரீ இருக்கிறனால ஓகே ஃப்ரீ தானே வாங்கிடலாம் அப்படின்னு நினைப்போம். ஃப்ரீ கொடுக்கும்போதே நம்ம ஏடிஎம் கார்டோ டெபிட் கார்டோ அட்டாச் பண்ணி லிங்க் பண்ணி தான் கொடுப்பாங்க. ஒரு மாதமோ 2 மாதம் ஆனதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காக அமௌண்ட் பிடிக்க ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய யூஸ் பண்ணும்போது ஒவ்வொன்றிலையும் 500 1000 அது மாதிரி போயிட்டுருக்கும்போது பணத்தோட மதிப்பே இல்லாமல் அது பாட்டு போயிட்டுருக்க மாதிரி இருக்கும். நமக்கே போகிறதே தெரியாது. பல தடவை கடைசியாக எடுத்து ஒரு நாளைக்கு பார்க்கும்போது தான் இவ்வளோ பணம் எடுத்துட்டாங்களா அப்படிங்கிறது தெரியும். ஸோ தேவையில்லாத சப்ஸ்கிரிப்ஷன் நமக்கு பணத்தை வீணாக்கும். சரி, ஆன்லைன் ஷாப்பிங். நிறைய ஷாப்பிங் பண்ணுறது ஆன்லைன் வந்துருச்சு. அமேசான், ஃப்ளிப்கார்ட் நிறைய வந்திருக்கு. நிறைய யூஸ்ஃபுல்லாகவும் இருக்குது. அதே சமயம் ஆன்லைன் ஆஃபர் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறதுக்காகவே வாங்குறது தேவையில்லாத நிறைய ஹேபிட்டாக வந்திருக்கு. அதே மாதிரி நீட்ஸ், வாண்ட் 2 டிஃப்ரெண்ட் இருக்குது. தேவைகள், விருப்பங்கள் அப்படின்னு அது நிறைய கன்ஃபியூஸ் ஆகிடுறாங்க. அதே மாதிரி டிஸ்கவுண்ட், ஃபால்ஸ் சேவிங். ஒரு 10% டிஸ்கவுண்ட்டில் போட்டிருக்காங்க, நான் 10% மிச்சம் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு அத்தியாவசிய பொருள்லாம் கரெக்ட் தான். ஒரு 1000 ரூபா கூடிய பொருள் நம்ம அத்தியாவசியமானது வாங்குகிறோம், 100 ரூபா மிச்சம் பண்ணுறோம். ஸோ 100 ரூபா பரவாயில்ல. ஆனால் அந்த 1000 ரூபாய்க்கு வாங்கக்கூடிய பொருள் அவ்வளோ அத்தியாவசிய பொருள் இல்லைன்னா 900 ரூபாய் வேஸ்ட் பண்ணுற மாதிரி அர்த்தம். ஸோ டிஸ்கவுண்ட் அப்படிங்கிறதுக்காகவே நம்ம தேவையில்லாத பொருள் வாங்கும்போது நமக்கு வேஸ்ட்டாக முடியுது. இஎம்ஐ, ஓவர்லோட் லைஃப் ஸ்டைல் இப்போ அதிகமாகிட்டு வருது. எதாக இருந்தாலும் இஎம்ஐ. எது தான் இஎம்ஐ இல்லாத போயிடுச்சு. சாதாரண ஒரு காலத்தில் காரில் ஆரம்பித்தது இப்போ ட்ரெஸ்ஸில் வரைக்கும் இஎம்ஐயில் ஆரம்பிச்சிருச்சு. ஒரு ஸ்பெண்டிங் ஹேபிட்டே அதிகமாகிடுச்சு. இஎம்ஐ, மல்டிபிள் இஎம்ஐ, நிறைய இஎம்ஐ வாங்க ஆரம்பித்தாங்க. ஒரு ஃப்ரிட்ஜுக்கு ஒன்று, ஏசிக்கு ஒன்று, மொபைலுக்கு ஒன்று, அந்த மாதிரி இஎம்ஐ ஓடும்போது இஎம்ஐ பார்த்தா ரொம்ப குறைவான அமௌண்ட் தான் கட்டுறோம். மாதம் 3000 தானே 5000 அப்படி நினைக்கிறோம். ஆனால் ஒரு 40,000 பொருள் இஎம்ஐ வாங்குறோம்னா ஃபைனலாக பார்க்கும்போது நம்ம 45,000 50,000 கட்டியிருப்போம். ஸோ 5000 10,000 எக்ஸ்ட்ரா செலவு பண்ணியிருப்போம். அதுபோக அந்த பொருள் நம்ம தேவை அவசரமாக இருந்திருக்காது, இருந்தாலும் வாங்கியிருப்போம். ஸோ பணம் ஃபுல் அமௌண்ட் கையில் வச்சதுக்கப்புறம் வாங்குறது பெட்டராக இருக்கும். இது இப்போ இஎம்ஐ நிறைய வரும்போது நமக்கு ஃபைனான்ஷியல் ஸ்ட்ரெஸ் அதிகமாக இருக்க வாய்ப்பு இருக்குது.
இதனால் வந்து நமக்கு மன அழுத்தம் எல்லாமே அதிகமாகும். சரி, இப்போ நிறைய பேர் சேவ் பண்ணுவாங்க, ஆனால் அப்படியே எஸ்பிஐ அக்கௌண்ட்லேயும் வச்சுட்டு இருப்பாங்க. எஸ்பிஐ அக்கௌண்ட் வச்சுருக்கும்போது என்ன பிரச்சனைனா, எஸ்பிஐ அக்கௌண்ட் இன்றைக்கி எல்லா மேஜர் பெரிய பேங்க் எல்லாமே 2.5% இன்ட்ரெஸ்ட் தான் கொடுக்குறாங்க. இப்போ இன்ஃப்ளேஷன், அதாவது பணவீக்கம்னு சொல்லுவோம், அது வந்து 5லேருந்து 6% இருக்குது. ஸோ பணவீக்கத்தோட இதில் வந்து ஒரு 3% இன்ட்ரெஸ்ட்டு கம்மியாக தான் இருக்குது. ஸோ பணம் வந்து நமக்கு 3% வருஷம் குறைஞ்சிட்டு போகிற மாதிரி எஸ்பிஐலேயே வச்சுருந்தோம்னா பணம் வந்து சேஃபாக இருக்கும். எஸ்பிஐ அக்கௌண்ட் வச்சுருக்கிறது தப்பு இல்லை, சேஃபாக தான் இருக்கும். ஆனால் வந்து பெரிய அமௌண்ட் வச்சுட்டு இருக்கும்போது க்ரோத் இருக்காது. ஃப்யூச்சரில் பர்ச்சேசிங் பவர் கம்மியாக தான் இருக்கும் அந்த பணத்தை வச்சு. ஸோ சேவிங்ஸ் அக்கௌண்ட் மட்டும் போகாது. சரி, இன்வெஸ்டிங் ஏர்லி, இது ரொம்ப முக்கியம். இன்வெஸ்ட் பண்ணாமல் இருக்கிறது ஒரு பெரிய மிஸ்டேக்கு. நம்ம வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டு டிலே பண்ணிகிட்டே இருக்கிறது, அடுத்த மாதம் பார்க்கலாம், அடுத்த வருஷம் பார்க்கலாம் அப்படின்னு போயிட்டே இருக்கிறது ஒரு பெரிய மிஸ்டேக்கு. எவ்வளோ சீக்கிரம் ஆரம்பிக்கிறோமோ அவ்வளோ சீக்கிரம் நல்லது. ஏன்னா காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் மிக பவர்ஃபுல் டூலு. ஒரு 10 வருஷம் 5 வருஷம் போது ஒரு குறைவான காம்பவுண்டிங் தான் கிடைக்கும். இதே 20 வருஷம் 30 வருஷம் அப்படி போகும்போது மிகப்பெரிய காம்பவுண்டும் கிடைக்கும். உதாரணத்துக்கு 10 வருஷத்தில் 2 மடங்கு ஆகுதுன்னா 20 வருஷத்தில் போட்ட அமௌண்ட் வந்து 5 மடங்கு 6 மடங்கு கூட போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ லேட்டாக ஸ்டார்ட் பண்ணோம்னா பெரிய அமௌண்ட் போட வேண்டியதாக இருக்கும். உதாரணத்துக்கு ஆரம்பத்தில் 5000 10,000 சேவ் பண்ணால் கூட போதும் அப்படிங்கிற வருது. பின்னாடி 40 வயசுக்கு மேலே சேவ் பண்ண ஆரம்பித்தோம்னா ஒரு 20,000க்கு மேலே சேவ் பண்ணால் கூட நமக்கு நினச்ச அமௌண்ட் கிடைக்காது. ஸோ தாமதம் பண்ணுறது பெரிய இழப்பாக தான் முடியும். சரி, என்ன கன்க்ளூஷன், என்ன ஆக்ஷன் எடுக்கலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, ஃபஸ்ட்டு என்னென்ன செலவு பண்ணுறோம், ஃபஸ்ட்டு செலவை நீ குறைக்கூட வேண்டாம். என்னென்ன செலவு பண்ணுறோம், எவ்வளோ வருமானம் வருது அப்படிங்கிறத பாருங்கள். ஒரு நோட்டு போட்டு எழுதி வைங்க. ரிலேட்டிவ் ஒருத்தர் இருந்தார், டெய்லியே எழுதுவார். டெய்லி எவ்வளவு ஆரம்பத்தில் பணம் கையில் இருந்துச்சு, இன்றைக்கி வரவு, அப்போ பற்று அப்படின்னு சொல்லுவாங்க, வரவு எவ்வளோ வந்திருக்கு, செலவு எவ்வளோ இருக்குது, க்ளோசிங் எவ்வளோ இருக்குது அப்படின்னு தெளிவாக போடுவார். 5 ரூபா 10 ரூபா இருந்தவங்க எழுதி வச்சுருப்பார். இன்றைக்கி க்ளோசிங் வந்து நாளைக்கு ஓப்பனிங் ஆயிரும். இது நம்ம டெய்லி இந்த மாதிரி பண்ண முடியாது, பரவாயில்ல. நம்ம மாதம் பண்ணலாம். இந்த லைன் பாரு ரொம்ப முக்கியம். நம்ம மாதம் ஆரம்பத்தில் ஓப்பனிங் பேலன்ஸ் எவ்வளோ கையில் காசு இருந்துச்சு அப்படிங்கிறது, எவ்வளோ வருமானம் வந்துச்சு ஹோல் மந்தில் அப்படிங்கிறது, இந்த மாதம் பூராஞ்சது எவ்வளோ செலவு பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறது, க்ளோசிங் பேலன்ஸ் எடுங்கிறது. இதை வந்து இன்கம்ங்கிறது சேலரி வந்துருக்கலாம், வேறு ஏதாவது இன்கம் தான் எழுதி வச்சுக்கலாம். எக்ஸ்பென்ஸுங்கிறது நம்ம மெயினாக கேஷாக செலவு மட்டும் எழுதி வச்சா கூட போதும். கேஷாக பணமாக கொடுத்து என்னென்ன செலவு பண்ணணுமோ எழுதி வச்சிட்டோம்னா 1ஆம் தேதி யூபிஐ பேமெண்ட் எல்லாமே பேங்க்லேருந்து தான் போயிருக்கும். ஸோ அந்த பேங்கோட ஸ்டேட்மெண்ட் எடுத்தாவே என்னென்ன யூபிஐயில் செலவு பண்ணிக்க எல்லாமே டோட்டலாக எடுத்துருக்கலாம். ஸோ கேஷாக பண்ணதையுமே யூபிஐயில் பண்ணி ரெண்டையும் கூட்டினோம்னா தான் நம்ம வரக்கூடிய எக்ஸ்பென்ஸ் தான் எக்ஸ்பென்ஸு. ஸோ ஓப்பனிங் பேலன்ஸ் உதாரணத்துக்கு 5000 வந்திருக்கு, சேலரி ஒரு 40,000 வந்திருக்கு, எக்ஸ்பென்ஸ் பார்த்திங்கன்னா ஒரு 41,000 ஆயிருக்கு. ஸோ க்ளோசிங் பேலன்ஸ் பார்த்திங்கன்னா 4,000 இருக்கும். ஸோ இன்கம் 40,000, எக்ஸ்பென்ஸு 41,000, இதுதான் நம்ம கணக்கு. இது மாதிரி எழுதி வச்சு பார்த்தீங்கன்னாவே அடுத்த மாதம் நீங்கள் கண்டிப்பாக ஒரு 5,000 குறைப்பீங்க. 35,000 தான் செலவாகும். ஸோ நம்ம பணம் வந்து நம்ம கண்ட்ரோல் இருக்கும். எழுதி பார்த்தா தான் ஃபஸ்ட்டு பணம் எங்கே போகுதுன்னே தெரியும். அது அனாவசியமாக பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். இப்போ தான் நமக்கு வித்தியாசம் தெரியும். நீடு தேவைகளுக்கும் வாண்ட் விருப்பங்களுக்கும் ஒரு வித்தியாசம். நீடுங்கிறது எசென்சியல், அத்தியாவசியமானவை. ஒரு வீட்டு வாடகை, கரண்ட் பில்லு, மளிகை சாமானம், அந்த மாதிரி நிறைய அத்தியாவசியம் இருக்குது, இது பண்ணியே தான் ஆகணும். சாய்ஸஸ் வாண்ட் விருப்பங்கள் இருக்குது, அது வந்து சிலது இப்போ வாங்கலாம், சிலது போஸ்ட்போன் பண்ணலாம். எது விருப்பத்தை வாங்க வேண்டாம்னு சொல்ல வரல, சில போஸ்ட்போன் பண்ணி தள்ளி போட்டு பின்னாடி கூட வாங்கலாம். ஸோ தேவை வந்து நம்ம பாதுகாக்க உதவும். வாண்ட்டுங்கிறத வந்து சாதாரண விருப்பங்கள் நிறைவேற்றிட்டு போனோம்னா பணம் வந்து காலி பண்ணுறதுக்கு உதவும். சரி, இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு எக்ஸ்பென்ஸும் நான் சொன்ன மாதிரி எழுதி வச்சு ட்ராக் பண்ணுங்கள். ட்ராக் பண்ணாவே நமக்கு என்னங்கிறது தெரிஞ்சிடும். அடுத்து ஃபுட்டு, ஆன்லைன் ஸ்பெண்டிங், அது மாதிரி ஆர்டர் கொடுத்து வாங்குறத குறைக்கணும். 3வது தேவையில்லாத சப்ஸ்கிரிப்ஷன் கண்டிப்பாக யூஸ் ஆகுது, அதை வச்சு நம்ம ஒரு பிஸ்னஸ் பண்ணுறோம், அதை படிக்கிறோம் அப்படின்னா ஓகே. இல்லாமல் சும்மா தேவையில்லாமல் சினிமா பார்க்குறதுக்கு நிறைய சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருக்க மாதிரி இருந்ததுன்னா அதெல்லாம் கேன்சல் பண்ணுங்கள். அதே மாதிரி ஏர்லியராக இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிங்க. சின்ன வயசில் குறைஞ்ச அமௌண்ட் இன்வெஸ்ட் பண்ணால் கூட பின்னாடி பெரிய அமௌண்ட்டாக கிடைக்கும். இன்றைக்கி கட்டுப்பாட்டோட ஆரம்பிங்க. ஃபைனல் மெசேஜ் பார்த்தோம்னா, நம்ம சேலரி குறைவுங்கிறது பெரிய விஷயம் இல்லை, நம்ம மணி வந்து நிறைய பக்கம் வேஸ்ட் ஆகுது, அதுதான் முக்கியமான விஷயம். ஸோ எங்கெங்கே வேஸ்ட் ஆகுது அப்படின்னு பாருங்கள். பார்த்தோம்னா ஆட்டோமேட்டிக்காக வெல்த் வந்து செல்லம் வந்து க்ரோத் ஆகும். ஸோ சம்பளம் பிரச்சனை இல்லை, செலவு தான் பிரச்சனை. இன்றைக்கே மாற்றத்தை ஆரம்பிங்க. போய் ஒரு நோட் போட்டு எழுதி வைங்க. ஃபஸ்ட்டு என்ன செலவு பண்ணுறன்னு பாருங்கள். எது நெசசரி எது அன்னெசரி உங்களுக்கே தெரியும், நம்ம சொல்ல அவசியமே இல்லை. அதுமாதிரி சேவ் பண்ண ஆரம்பிங்க, ஏழையே இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிங்க. ஃபைனான்சியல் ஃப்யூச்சர் எதிர்காலத்தில் நிதி சுதந்திரமாக இருக்கிறதுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஹைப் பண்ணி சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதோட வீடியோவை முடிச்சுக்கலாம். வீடியோ எல்லாத்துக்கும் யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னு நினைக்கிறேன். நம்ம க்ரோயிங் சேனல்னால யூடியூப் நமக்கு ஹைப் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. வீடியோவை ஹைப் பண்ணுங்கள், லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். எல்லா வீடியோலையும் பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் சேர்த்து தான் கொடுத்துருக்கேன். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி எல்லா இன்ட்ரெஸ்டிங் வீடியோவும் பாருங்கள்.